என் அன்பு மக்களே, அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, உங்களை நம்பிதான் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் நமக்கென்று யாரும் ஆதரவு குரல் கொடுக்கவோ, நமக்கென்று கை கொடுக்கவோ எவருமற்று தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு பேராபத்து என்கிறார். அதை உணர்ந்துதான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே உறுதியாக நிற்கிறோம். என்னால் முடியாதா? இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து 500,000 கோடிகளை வாங்கி 10-15 சீட்டுகளை வாங்கி நிற்க முடியாதா? நின்றுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் முடியும்? ஏன் நிக்க மாட்டேன். ஏன்? இந்த தலைவர்களை பார்த்து இந்த களத்துக்கு வந்தவன் அல்ல. ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரன் என்ற தலைவனை பார்த்து இந்த களத்திற்கு வந்தவன். என் அன்பு பிள்ளைகள், நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி, இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற பெரும் தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். தன்னலமற்று இந்த களத்தில் நிற்பதை பாருங்கள். எங்கள் நலத்தை விட என் இனத்தின் நலம் பெரிது என்று நிற்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் கைவிட்டு விடாமல் இருக பற்றி கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள். உங்களிலிருந்து வந்தோம், உங்கள் வழியிலேயே பிறந்தோம். புலம்பி கிடந்த என் தாய் தந்தையரின் கண்ணீர் விட்டு வறுமை ஏழ்மையிலே தோய்ந்து துவண்டு கிடந்த என் அப்பா அம்மா, என் அக்கா தங்கை, என் உற்றார் உறவினரிடத்திலிருந்து ஓடி வந்தோம். அதை எப்படியாவது சரி செய்ய முடியாதா என்ற ஏக்கத்திலும் தவிப்பிலும் இந்த களத்திலே நிற்கிறோம். என்ன செய்யறது? எவ்வளவு பேசிட்டாருங்கனாலும் அந்த மாயன் குடும்பத்தில் நல்லா நடிச்சுக்காய்பான். இது இல்ல, கேளிக்கையிலும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அதுக்குள்ளேயும் ஒருத்தன் தயாரிச்சுட்டு வாரம் பாருங்க. 32 லட்சம் பேரை திருப்பியிருக்கேன். ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்காம நாட்டை ஆண்ட பிரதமரே ரோட்ல வெறுமனை கையை கட்டிட்டு போறாரு. சாதாரண மகன் நின்று பேசும்போது எத்தனை ஆயிரம் பேர் கூடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க குவார்டர் கிடையாது, கோழி பிரியாணியும் கிடையாது, கூட்டம் முடிஞ்சு போகும்போது 200-300 காசும் கிடையாது. நான் தலைவனும் இல்ல, இங்க யாரும் தொண்டரும் இல்லை. அவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள்? என் மகன், என் பேரன், என் பிள்ளை, என் சித்தப்பா, என் மாமா என்று உறவுகளில் ஒருவனாக அரவணைத்துக் கொள்வதால் தான் என் அன்னை தமிழினம் கொண்டாடுகிறது. இன்றைக்கு ஒரு மகனை உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் மக்கள் நேசிக்கிறார்கள் என்றால் அது என் தலைவன் பிரபாகரனை, அதற்கப்புறம் அவன் பிள்ளை சீமானைத்தான். பன்னெடுங்காலமாக நாங்கள் வீழ்த்தப்பட்டு விட்டோம், வீழ்ந்து கிடப்போம். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழலாம், ஆனால் குதிரையை விட வேகமாக எழ வேண்டும். படக்கென்று எழணும். படக்கென்று எழுகிறதுக்கான வேலையைத்தான் வீழ்ந்து விட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். களத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. களத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது. ஏறப்பெல்லாம் பறக்குது வார் வானத்து மேலே, ஏழை வாழ்வும் மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? உப்பு தண்ணி இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு? செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு? சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு.
மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? மாற்றம் என்பது என் அன்பு மக்களே மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மார்க்ஸ். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். எனவேதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகளை இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். என்ன துணிவு, என்ன தைரியம், எதற்காக தனித்து எப்படி நிற்கிறார்கள்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையில் நிற்கிறோம். எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும். எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அங்கு எம் மக்கள் தானாக வருவார்கள். 32 லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள். இது 62 ஆகும். 1,22,00,000 ஆகும். இந்த நாடு எமதாகும். நல்ல ஆட்சி இந்த நாட்டிலே தமிழ் தேசிய ஆட்சி மலரும். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமில்லாத தூய தேசம் படைப்போம். மக்கள் புரட்சியால் அதை படைப்போம். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், மண் வளம் அனைத்தையும் காப்போம். கல்வி, கல்விக்கற்ற வேலை, வேலைக்கற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. செய்வோம். தமிழ் தேச அரசியல் மட்டும்தான் அதை சாதிக்கும். இவர்கள் பகைவர்கள். இந்தியம், திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல. தமிழுக்கும் தமிழருக்கும் சென்ம எதிரிகள். திட்டமிட்டளிப்பார்கள். திராவிட முன்னேற்றம் என்பதை நீ தத்துவ கோட்பாடாக நினைத்த இல்லை. திருடர்களின் முன்னேற்ற கழகம்தான் திமுக. அதிமுக அது அனைத்து இந்திய அளவில் திருடர்களின் முன்னேற்ற கழகம். நீ இந்த தொலைக்காட்சியை திருப்பு, அதிமுகவின் ஊழல் பட்டியலை படிப்பான். இந்த நியூஸ் ஜே திருப்பு, கருணா இந்த திமுக ஊழல் பட்டியலை படிப்பான். 2 பேரும் இந்த இடத்துல உண்மையை பேசுவான். 2 பேரும். நீ ஒரு மாற்றத்தை விரும்பு. புதுசா பேண்ட் வந்திருக்கு போடணும், புதுசா ஷூ வந்திருக்கு போடணும், புதுசா கடியாரம் வந்திருக்கு வாங்கி கட்டணும், புதுசா செல்போன் நியூ மாடல், புதுசா கார் வந்திருக்கு வாங்கணும். எல்லாத்துக்கும் புதுசு தேடுற. 75 வருஷமா ஒரே சின்னத்துல போடுற, 60 வருஷமா ஒரே சின்னத்துல போடுற. மாத்து மாத்து. புதுசா வந்திருக்கல மைக், அதுல ஒரு தடவை போடு, அதுல ஒரு தடவை போடு. மீ டூ போடு, அதுல ஒரு தடவை போடு. தேடில அந்த கடையில போனா சுக்கா பக்காவா இருக்குமாப்ல, அங்க பிரியாணி நல்லா கொடுப்பாங்க, அங்க அப்படி அழகழகா புதுசா மாடலா சட்டை வச்சிருப்பான், அங்க நல்லா சேலை இருக்கும். எங்க அக்கா தங்கச்சி பெரியம்மா சின்னம்மா 6 மாசம் கட்டி கிழிக்கிற சேலைக்கு 100 சேலை எடுத்து போட்டு ஒரு சேலையை எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவு தேடுகிறீர்கள். 6 மாசத்துக்கு கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கு இவ்வளவு தேடுகிற நீங்கள் உங்கள் 5 ஆண்டு கால வாழ்க்கை தீர்மானிப்பதில் ஒரு நல்ல தலைவனை ஏன் தேட மாட்டுகிறீர்கள்? எதற்காக? பரம்பரையாக கருணாநிதி, அவர் மகன், அப்புறம் அவர் மகன், அப்புறம் அவர் மகன், இன்ப நிதிய முதலமைச்சராக ஒருத்தர் அழுகிறான். கொடுமை நடக்குது இந்த நாட்டுல. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க, நியாயமாரு ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. ரொம்ப கத்திட்டோம். ஓசோ சொல்லிட்டு போயிட்டான். ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, நீ விதைப்பதற்கான நாளாக கருதுன்னு. நானும் 13 ஆண்டுகளா விதைச்சுக்கிட்டு இருக்கேன். 32 லட்சம் வீர விதைகள் முளைச்சிருக்கு. நான் ஒன்னும் பெரிய 50 வருஷம் சினிமாவில் நடிச்சவன் கிடையாது. 60 படைக்கு பெரிய செல்வாக்கு பெற்ற இயக்குனரும் கிடையாது. பரம்பரை எங்க அப்பன் முதலமைச்சர், அவன் கட்சி அப்படி வந்தவன் கிடையாது. சாதாரண மகன். தீரன், என் பாட்டன் தீரனை போல என் தலைவன் பிரபாகரன். உனக்கு தெரியுமா, மன்னர் கூப்பிட்டால் படைக்கு வருவான், அரசன் ஆணை. ஆனால் சாதாரண குடிமகன் கூப்பிட்டு படைக்கு வந்தான். அதான் நம் பாட்டன் தீரன், புரட்சியாளன். முதலமைச்சர் கூப்பிட்டால் வருவார்கள். ஆனால் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டாலும் பிரதமர் கூப்பிட்டாலும் கூட்டம் கேட்க ஆள் வரல, அது வேற. என் தலைவன் சாதாரண மகன். அவன் கூப்பிட்டு மண்ணின் விடுதலைக்காக வந்து செத்தவன் மட்டும் 50,000 பேர். அதனால அவன் புரட்சியாளன். நான் ஒரு எளிய மகன். நான் பேசுகிறேன். நான் கூப்பிட்டு பல லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் என்னோடு திரண்டு வருகிறார்கள். அதனால் நாங்கள் புரட்சியாளர்கள்.
திமுக கட்சி ஐயா ஸ்டாலின் ஆரம்பிச்சிருந்தா எத்தனை ஓட்டு வாங்கியிருப்பாருன்னு பாரு. இதே அதிமுக ஐயா எடப்பாடி ஆரம்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்னைய போல தம்பி அண்ணாமலை தனிச்சு கட்சி ஆரம்பிச்சிருந்தா எங்க நின்றுப்பாரு, என்ன ஆயிருப்பாரு? 100 ஓட்டு வாங்கியிருப்பாரு. 100 ஓட்டு. அவர் வளர்த்த ஆட்டுக்குட்டி கூட போடாத அவருக்கு ஓட்டு. இது எங்க கோட்டை. என் ரத்தத்தை வேர்வையாக்கி மூச்சை பேச்சாக்கி நானே செங்கல் அறுத்து நானே சிமெண்ட் உழைச்சு கட்டுற தமிழ் தேசிய அரசியல் கோட்டை. இது கொள்கை கோட்டை. என் அன்பு மக்கள், அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள், எங்களுடைய மதிப்பிற்குரிய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும். முயற்சியை எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சியை எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ஐயாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ராசாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கி சின்னமாக ஏந்தி வருகிறோம். உங்கள் வலிமை மிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. இந்த ஈரோட்டு தொகுதியிலே எங்கள் அப்பா கார்மேகன் அல்ல வேட்பாளர், நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளர். அந்த உணர்வோடு களத்திலே வேலை செய்யுங்கள். என் பெற்றோர்களே, உங்கள் உறவினரிடத்தில் அழைத்து பேசுங்கள். என் அன்பு தம்பிகளே, உங்கள் உடன் படிப்பவர்கள், படித்துக் கொண்டிருப்பவர்கள், வேலை பார்ப்பவர்கள், நீங்கள் அன்றாடம் சந்திக்கிறவர்கள், ஒவ்வொருவரையும் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடிதாங்கு, சம்மட்டியானால் ஓங்கி அடி என்கிறார். பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய தமிழ் சமூகமே, நீ சம்மட்டியாக மாறி ஓங்கி அடி. உன் துன்ப துயரங்களை துகள் துளாக நொறுக்கு. இதுக்கு அரிய வாய்ப்பு வரலாறு தந்திருக்கிறது இந்த தேர்தல். இதை வெறும் தேர்தலாக இல்லாமல் மாறுதலுக்கான தேர்தலாக செய். உன்னுடைய மதிப்புமிக்க வாக்கை, ஜனநாயகத்தில் வாக்கு என்பது வலிமையான ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக தூக்கு. மைக்கு சின்னத்தில் செலுத்தி என் அப்பா கார்மேகன் அவர்களை, மருத்துவ மேதை அவர்களை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்பு. உனக்காக, உன் உரிமைக்காக, அதிகாரமற்ற அடித்தட்டு மக்களுக்காக அதிகாரங்களை எதிர்த்து ஆக்கிரமிப்பார், ஆர்ப்பரித்து பேசுவார் என்று நான் உறுதிபட உங்களுக்கு சொல்கிறேன். என் அன்பு மக்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, தன்மானமும் இனமானமும் கண்ட என் உயிர் சொந்தங்களே, இந்திய நாடாளுமன்றத்துக்குள் நினைத்து பாருங்கள். உயிர்ப்பால் மீட்டிய தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய தாய் தமிழ் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு நான் உறுதியேற்கிறேன் என்று நாடாளுமன்றத்திற்குள் எங்களுடைய உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் போது ஊடகம் ஒரு முறை உறைந்து போகும். தமிழ் பேரினம் நிமிரும். எனவே என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள், மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்களுடைய அப்பா மருத்துவ மேதை கார்மேகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்.